पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 619வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது நந்தநந்தனன் என்பது. எம்பெருமான் வசுதேவருக்கு பிள்ளையாக பிறந்தான். இரவோடு இரவாக அவனை நந்தகோபனுடைய இல்லத்திலே கொண்டு விட்டார் வசுதேவர். நந்தகோபனுடைய பிள்ளையாகத்தான் வளர்றான். ஆனால் நமக்கு தெரியும் அவன் நந்தகோபனுடைய பிள்ளை இல்லை, வசுதேவ புத்திரர். யசோதைக்கு நந்தகோபருக்கு தெரியாது. யசோதைக்கு பிறந்தது பெண் பிள்ளை தான். அந்த பெண் பிள்ளை மாயையினுடைய வடிவமாகினால அந்த பெண் பிள்ளை பிரசவிக்கிற வரைக்கும் உறக்கமின்றி இருந்தாள் யசோதை. குழந்தை பிறந்துட்டு இருக்குன்னு சொன்னான். உடனே யசோதைக்கே தூக்கம் கிக்கடிச்சு கொடுத்து, தாதிமார்களுக்கு தூக்கம், அந்த நந்தகோகுலம் முழுக்க தூக்கத்தில் வந்துருக்கு. மாயை வந்தால் எல்லாம் தூக்கப்பட்டார். வசுதேவர் மட்டும் கண்ணபிரானை வைத்து கொண்டு வந்தவர். யசோதை பக்கத்தில் இருந்த அந்த பெண் குழந்தையை எடுத்துன்னு இந்த பிள்ளை குழந்தையை விட்டு வந்துட்டார். ஆகையினால அந்த குழந்தை மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிற வரலாறு யாருக்கு தெரியும்? வசுதேவர், தேவகி, அந்த குழந்தை மூவரையன்றி மற்ற யாரும் அறியலை. ஆஸ் பர் ஹிஸ்டரி அந்த குழந்தை தான் தன்னை கொல்ல வந்திருக்குன்னு அந்த பெண் குழந்தையை அடிக்க போனான் கம்சன். அந்த பெண் குழந்தையை கல்லில் தாக்கி கொல்வதற்கு முனைஞ்ச பொழுது மட்டும் தேவகி ரியாக்ட் பண்ணினான். இத்தனால மற்ற குழந்தைய கொன்ன போதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா தேவகிக்கு பெரிய நோபல் ஹார்ட்டட் லேடி. அவளுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம குழந்தைய காப்பாற்ற ஊரான் குழந்தைய அடிக்கலாமா? எப்படியா இதை காப்பாற்றி விட்டுருன்னு பார்த்தா முரட்டு கம்சன் கேட்கல. அந்த குழந்தைய அடித்து கொண்டுன்னு பிடிச்சான். அவன் கையிலிருந்து பலவந்தமாக அந்த குழந்தையின் காலை பிடிச்சி இழுத்து அந்த கல்லில் போட்டு துவைக்கிறகள் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு நினச்சான். அந்த டயத்துக்குள்ளே அந்த குழந்தை அவன் கையை விட்டு நழுவி கீழே விழல, வானத்தில் போயிருந்தது. கீழே தானே விழணும். அந்த கிராவிட்டி எதிர்த்து அவ்வளோ வலிமை அந்த குழந்தைக்கு. மாலில் போய் அந்தரிக்ஷத்தில் போய் நின்றது. அதனால தமிழர்கள் அதுக்கு அந்தரி என்றே பெயர் வைத்தார்கள். அப்படி அந்தரி துர்கை சாயுதாஷ்ட மகாபுஜா, 8 கைகளாம், 8 கையிலையும் ஆயுதங்களாம். அப்படி வானத்தில் இருந்து கொண்டு கம்சனை பார்த்து, முட்டாள் கம்சா, உன்னை முட்டாள் என்று அசரி சொன்ன உண்மைதான்டா. உன்னை கொல்ல வந்த எங்கோ ஒளிஞ்சின்னு இருக்கான். எங்களெல்லாம் ஏன் அனாவசியமாக அடிக்கிறேன்? நானே உன்னை கொண்டு இருப்பேன். நீ என் காலை பிடிச்சதுனால விட்டு அட்டகாசமாக சிரித்து கொண்டு போயிடுது குழந்தை.
இப்போது அந்த குழந்தை வசுதேவருக்கும் தேவகிக்கும் தெரியும் அந்த குழந்தை நந்தகோபருடைய குழந்தை. ஆனால் ஊர் உலகமெல்லாம் அது வசுதேவருடைய குழந்தை தான், பெண் குழந்தை பிறந்தது. கம்சன் தன்னுடைய மரண பயத்தில் அந்த பெண் குழந்தை கூட கொல்ல பார்த்தான். அந்த பெண் குழந்தை தப்பிச்சு போயிடுது, அந்தரிக்ஷத்தில் போயிடுது, தேவசக்தின்னு சொல்கிறான். இந்நிலைமை இப்படி இருக்க குழந்தை வளர வளர கிருஷ்ணனை பார்க்க வருவா. யார்? சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வர்கள், சிறுமியர்கள் வருவா, பெரியவர்கள் வருவா. அப்போ குழந்தை கிருஷ்ணன் படுத்துட்டு இருப்பான். எல்லா இல்லறத்துலேயும் நீங்கள் அனுபவிச்ச சுகத்தில் ஒன்று பார்த்துருப்பேன். என்னுடைய மனைவி சொல்வா, என் பிள்ளை படுத்திருப்பான், படுக்கிறச்சே ஒரு கால் மேலே ஒரு காலை தூக்கி வைத்து கொண்டு படுத்துட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே படுத்துட்டுருக்கான் அப்படின்னு அன்பு சந்தோஷம் உள்ள சொல்ல, உங்களை மாதிரியே படுத்துட்டுருக்கான், அப்படியே உங்களை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களை மாதிரியே இந்த கால் மேலே கால் வச்சுன்னு படுத்துருக்காம இருக்குது ஸ்டைலாக அப்படின்னு சொல்லுவாள். இது எப்போ? சந்தோஷ டயத்தில். அந்த குழந்தைய தான் தகராறு பிடித்து அப்பனை கூட அப்படியே தொலைச்சிருக்கு. அப்பாவே அவதாரம், நல்லா எத்தனை கொடுத்தாலும் திருப்தியிலிருந்து கொஞ்சம் கொண்டாங்க அப்படின்னு அப்பவும் வைவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அப்பாவின் அடையாளங்கள் ஜாடை இருப்பதை அம்மா சொல்லி சந்தோஷப்பட்டு. இது உலக இயல். ஆனால் நந்தகோபர் வீட்டிலே கண்ணபிரான் அப்படி படுத்துட்டு இருக்கச்சே அங்கேருந்து யசோதை சொல்லுவாங்க நந்தகோபர், பாருங்கள் உங்கள் குழந்தைய உங்களை மாதிரியே படுத்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆமாம், உங்களை மாதிரியே உரிச்சு வச்சிருக்க அடையாளம். இந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கணும் நிறைய இருக்காங்க, நீ மாட்டிக்காதீங்க. உங்கள்கிட்ட என்கிட்ட ஒருத்தர் வந்தார், யாருன்னு விசாரித்தார், நான் வில்லூர் சுவாமியோட குமாரன்னு. அப்படியா? அதான் அந்த தேஜஸ், அந்த மூக்காரை பார்த்தாலே தெரியுது, முன்னாடியே தெரிய விட்டதை பற்றி யார் ஏன் கேட்கணும்? இது மனித இயல்பு. அப்படி குழந்தையை படுத்திருக்கிற குழந்தையை நந்தகோபருடைய குமாரன் என்று எல்லாரும் எண்ணியதால் அவனில் நந்தகோபரின் அடையாளங்களை பார்த்தார். அதை பார்த்து நந்தகோபருக்கு ஆனந்தம். தன்னை உரித்து வைத்திருக்கிறான் தன் பிள்ளை என்று, தன்னை போலவே தன் பிள்ளை இருக்கிறான் என்று கேட்டு யார் தான் மகிழ மாட்டாங்க. ஆகையால் நந்தகோபருக்கு இன்னும் ஆனந்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நந்தகோபரை போன்றே ஆக்டிவிட்டி செய்து, நந்தகோபரை போன்றே சாயல் காட்டி, நந்தகோபரை மகிழ்வித்ததுனால கண்ணபிரானுக்கு நந்தநந்தனன் என்று பெயர். அதை நாரதன் நினச்சி பார்த்து சொல்கிறார், யாருக்கு மகன் ஒருவருக்கல்லாத மாமேனி பெருமான்பா, அவன் யாருக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் அவன் நான் சிருஷ்டித்தவர்கள் ஒருவரை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பிறந்து அவர்களை கொண்டு தனக்கு அடையாளம் காட்டும்படி அப்பா மூக்கு அப்படியே இருக்குது, அப்பா கண்ணு அப்படியே இருக்குன்னு சொல்லுபடியாக இருக்கான். இது எம்பெருமானுடைய ஒரு தனித்தன்மை. நந்தகோபருக்கு தான் தான் கிருஷ்ணனாக தன்னுடைய அடையாளம் இருப்பதாக நினச்சி அவர் சந்தோஷப்படுறார். அதே குழந்தைய வசுதேவர் பார்த்தா அவருக்கு தேவகி சொல்ல, உங்கள் சாயல் அப்படி எடுக்கிறது பாருங்க. அப்படி அவன் நந்தகோபன் நந்தநந்தனாக இருந்தான், வசுதேவநந்தனாக இருந்தான். நம்மால் அது முடியுமா? நமக்கு முதல்ல எந்த அடையாளத்தில் நாம் இருக்கணும் தெரியாது சின்ன வயசில். அதை விடுங்கள். இப்படிப்பட்ட நந்தநந்தனாக எம்பெருமான் இருந்ததை நினைத்து பார்த்து தான் இந்த 619வது திருநாமத்தை வைக்கிறார் வியாச பகவான் மூலம். நாரதர் நாம் கொண்டு வந்து கொடுக்குறார், வசிட்டர் கேட்குறார், நாரதர் சொல்கிறார். எம்பெருமான் நந்தகோபர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாராம். நந்தகோபர் எப்பேற்பட்ட வீரர், அவர் ஆடு மாடு தானே மேய்ப்பார், வீரரானா இல்லை. இந்த குழந்தை வந்த பிற்பாடு சஸ்திர அபியாசம் பயிற்சி பண்ணி பெரிய போர் வீரர் ஆகிட்டார். அதனால தான் அவரை கூர்வேல் கொடுந்துள்ளன் நந்தகோபன் குமரன் என்று ஆண்டாளே பாடுகிறார். எப்பவாறு தன்னுடைய வேலை தீட்டி வச்சுட்டே இருப்பாராம். எதுக்குன்னா கண்ணபிரானை தாக்க எந்த வடிவத்தில் எந்த அசுரன் வரானோ தெரியல, வந்தானா சதக் அப்படின்னு வேளால் குத்தணும். அப்படி இருக்கக்கூடிய நந்தர் கண்ணபிரானே உற்று பார்த்துட்டே இருப்பார். அவன் சலனங்களை பார்ப்பார், அவனுடைய திருமேனியை பார்ப்பார், அவருடைய அமைப்பை பார்ப்பார், தன்னையே அதில் பார்ப்பார், ஆனந்தப்படுவார். எனவே நந்தநந்தனன் என்ற பெயரோடு எம்பெருமான் விளங்கினான். நான் இப்பொழுது சொன்ன பெயருக்கு பின்னணியான ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளுங்க. நந்தகோபகுமாராக்கியாம் பஜன்னேஷ ததோ முதம் நந்தகோபஸ்ய தே நாசு நந்தநந்தன ஈரியதே. இதற்கு நீங்கள் தமிழ் பாட்டு ஆசைப்படுவீர்கள். தமிழ் பாட்டு உங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்.
பெரியாழ்வார் என்கிற ஆழ்வார் 473 பாடல்கள் பாடியிருக்கார். ஒன்றல்ல இரண்டல்ல. நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கு அடுத்தபடி நம்பர் பாட்டு ஜாஸ்தி பெரியாழ்வார். அவ்வளோ பாட்டு பாடிய பெரியாழ்வார் இந்த எம்பெருமானை பாற்றி யசோதையாக பாவனை பண்ணி பாடியிருக்கார் பல பாடல்கள். யசோதை கிருஷ்ணனை தாலாட்டியது, பால் ஊட்டியது, கிருஷ்ணனுக்கு குளிப்பாட்டியது, இதையெல்லாம் யசோதையாக இருந்து தான் அனுபவித்து பாடிட்டார். ஆனால் 105 பாட்டே பாடினார் குலசேகர ஆழ்வார். குலசேகர பெருமாளும் பெரியாழ்வாருக்கும் ஒரு ஒப்புமை உண்டு. 2 பேருமே ரங்கநாதனுக்கு மாமனார். ரங்கநாதனுக்கு ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பெரியாழ்வார். குலசேகர பெருமாள் சேரன் மாதேவி என்று தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நீங்கள் சேரக்குல வள்ளி இருப்பதாக அங்கே பார்க்கலாம். குலசேகர பெருமாளுடைய குமாரத்து சன்னதி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அதனால் குலசேகர பெருமாளும் அது ரங்கநாதனை தன்னுடைய ரங்கநாதனுக்கு மாமனார் ஆகிய நிலையில் இருக்கார். ஆனால் பெரியாழ்வார் யசோதை நிலையில் இருந்து அவ்வளோ பாட்டு பாடினார். குலசேகர் பெருமாள் பாடியது 105 பாடல் தான். அதில் ஒரு பதிகம் முழுக்க தேவகியாக இருந்து பாடுறார். கண்ணனை பெற்று எழுந்த தேவகி கண்ணனுடைய பாலக்கிரீடைகள் எல்லாம் பற்றி செய்தி வரும்பொழுது அதை கேட்டுவிட்டு இதை நம்ம பிள்ளை செஞ்சான்னு அனுபவிக்க முடியலையே, நம்ம பிள்ளையை ஆரோத்தம் பிள்ளையா அக்லாஸ் பண்ண வேண்டியிருக்கு. தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல், தெய்வ தேவை புலம்பி தவிச்சு ஒரு 10 பாட்டு அவள் மாதிரி பாடுறார் குலசேகர பெருமாள். ஆகினால அந்த குலசேகர பெருமாளுடைய பாட்டில் தேவகி சொல்கிற மாதிரி அழகான காட்சியை வைக்கிறார். அப்போ என் நந்தபோகன் பார்த்து, நந்தன் நன்மதலை, நந்தகோபுரிய பிள்ளை உங்களை மாதிரியே இருக்குன்னு யசோதை சொல்லும்படியாக அனுபவித்தாலே, அந்த மாதிரி நான் வசுதேவருக்கு காட்டி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று தேவைக்கு புலம்புவதாக பாடுகிறேன். இந்த குலசேகர பெருமாளுடைய பெருமாள் திருமொழிக்கு ஒரு தனி ஏற்றம் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் இந்த கோடை உற்சவத்தில் அந்த பெருமாள் திருமொழி மட்டும்தான் அரையர்களை சேவிக்கிறார். இந்த தடவை நாம் போயிருந்தபோது அந்த திருநாள் அரையர் கோடை உற்சவத்தில் பெருமாளுக்கு உட்கோடையில் பெருமாளுக்கு அரையர்கள் விண்ணப்பம் செய்கிற பாசுரம் எதிர்ச்சியாக சேவிக்கலாம்னு போனேன். அரையர்கள்லாம் கொஞ்சம் ஓய்வாக உட்காந்துட்டேன். இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது அரையர் பாடல். அப்போது அரையர் சேவை. அரையர்கள் அன்போடு வரவேற்றார். அரையர்கள் காட்டிய அன்பை நான் மறக்கவே மாட்டேன். சுவாமி, உம்மை தேடி தேடி யாரும் கண்டுபிடிக்க முடியலை, சரியாக அட்ரஸ் கிடைக்கல, இவருடைய சதாபிஷேகத்துக்கு உங்களுக்கு பத்திரிகை போட முடியாமல் போயிடுச்சுன்னு அவளுடைய அன்பு சொன்னார்கள். பெரிய அரையர் சிறியர் எல்லாம் சேர்ந்து. அப்புறம் இன்றைக்கி பெருமாள் திருமொழி சேவை கேட்டுவிட்டு 20 பாட்டு அது சேவித்தார்கள். ஒரு நாள் 20 பாட்டு, 5 நாள் 105 பாட்டு முடியுது. 6வது நாளுக்கு அரையர் சேவை கிடையாது, ஃபைனல் டே. அது மாதிரி அற்புதமாக பண்ணுறாங்க. அதை இங்கே நின்று கேள்வி பக்கத்தில் நிறுத்தி வச்சு அனுபவிக்க வைத்தாங்க. அப்போ தான் புரியுது, 473 பாட்டு பாடிய பெரியாழ்வாருக்கு இல்லாத ஸ்பெஷாலிட்டி குலசேகர பெருமாளுக்கு. ஏன்னா பரிகூட்டத்தை தேவைக்கான ஒரு பாடினதுக்காக பரந்தாமன் கொடுக்குற பரம அனுகிரகமோ என்னவோ. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நந்தநந்தனாய நமகா, நந்தன் பெற்ற நன்மகனாம் இவன் அவனைப் போலே கிடக்கும் அழகே என்னும்படி நந்தநந்தனாமே. எம்பெருமான் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். எம்பெருமான் அனுகிரகம் செய்வான். நமோ வெங்கடேசாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद।
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ